வணக்கம். இந்த வீடியோவில் மீன் வறுவல் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணணும். அதோடு இல்லாமல் அதோடைய ஸ்கின்லாம் வந்துட்டு நல்லா மொறுமொறுணும். அதோடைய சதைப்பகுதி ரொம்ப சாஃப்டாகவும் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 5 மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சதைப்பகுதி வந்துட்டு நல்லா கனமாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் இறங்கும் உள்ளார. இது மேலே நல்லா உப்பை தூவிட்டு நல்லா 2 பக்கமும் மீனோடைய 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா உப்பை தூவி நல்லா தடவி வச்சுக்கலாம். இது கூடவே காரத்துக்காக நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 1 டீஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்காம கூட செய்யலாம். இது கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கீரல் போட்ட இடங்கள் மற்ற எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலே ஊறட்டும். இருபது நிமிஷம் பொறுத்து நான் வந்துட்டு ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அது கூடவே நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மீனையும் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம கடாய் சூடானதும் எப்போவுமே தீயை வந்துட்டு நல்லா குறைவாக வச்சுக்கணும். ஹை ஹீட்டில் வச்சு பொரிச்சாதான் வந்துட்டு மீனும் வந்துட்டு ஹார்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கருப்பு கலரில் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே மீனை வறுக்கும்போது மிதமான தீயில் வச்சு வறுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா பொறுமையாக வறுபட்டு வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா அழகான கலருக்கு வரும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார அந்த சதைப்பகுதி சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதே போல் திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீன் வந்துட்டு நல்லா வறுபட்டு வர வரைக்கும் எண்ணெய் நல்லா உறிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கிட்டே வரணும். இதே போல் 1 மினிட் நல்லா கேப்பு விட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு வறுத்தோம் அப்படின்னா மீன் வந்துட்டு ரொம்ப அழகான கலரில் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாமல் மிதமான தீயில் வச்சு பொரிக்கும்போது அதோடைய தோலும் வந்துட்டு நமக்கு உதிராது தனியாக. இப்போது ரொம்ப சூப்பராக மீன் வறுவல் வந்துட்டு தயாராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார வந்துட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஹார்டாக இருக்கும் மீன் நம்ம வறுத்தது அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாகிடும் மீன். இந்த வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம்.